ஒரு முதல் பாகத்தில் 17 அத்தியாயங்கள் எழுதியிருக்கிறாரு, 17 கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் 17வது கட்டுரையாக வலிமார்களின் வரலாற்று பணி அந்த ஒரு தலைப்பில் சில பக்கங்களை எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக அவர் எழுதுனதை 16 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறார். 94 ஆரம்பித்து 109 முடிச்சிருக்கிறார். இந்த கட்டுரை தான் பெருசு. அப்போ இந்த புத்தகத்தில் நிறைகளும் இருக்குது, குறைகளும் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதில் ஒரு குறை நம்ம 2 குறை இதில் சொல்ல முடியும். ஒரு குறை இந்த எழுத்து ரீதியான ஒரு குறை, இது பல கருப்பையாக சார்ந்தது. இன்னொரு குறையை பொறுத்த வரைக்கும் இது முஸ்லீம்களுடைய நடவடிக்கையை பார்த்து அவர் எழுதியிருக்கிறார். அதனால தான் இந்த குறை ஏற்படுது. அப்போ வலிமார்களின் வரலாற்று பணின்னு சொல்லி அவர் சில விஷயங்களை குறிப்பிடுறாரு. அதாவது வலிமார்கள் வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அவர் மேற்கோள் காட்டி சில விஷயங்கள்லாம் குறிப்பிடுறாரு. குறிப்பிட்டுட்டு இந்த வலிமார்கள்கிட்ட கேட்குறாங்கள்ல, அதான் இதில் நேர்த்தி கடன்கள் செலுத்துகிறாங்க, சமாதி வழிபாடுகள் இஸ்லாத்துக்கு இசைவானையா முரணானவையா, இந்த பழக்கங்கள் எப்படி நுழைந்தன, இவற்றெல்லாம் பின்னால் விவாதிப்போம், இப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் கொண்டு வர்றார். வலிமார்களை கொண்டாடும் பழக்கமும் மிக சிலரிடையே அவர்கள் வழிபடும் பழக்கம் இருப்பது சரிதானா, இது பின்னாடி பார்ப்போம் அப்படிங்கிறாரு. இஸ்லாத்தில் இந்த வலிமார்கள் எப்படின்னா, இஸ்லாத்திலிருந்து சிறிது விலகி இந்திய மண்ணுக்குரிய துறவு அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. இஸ்லாத்திலிருந்து கொஞ்சம் விலகி இவரே எழுதுகிறாரு. இவர் இந்த தப்பு ஏன் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சூஃபியாக்கள் வலிமார்கள்னு சொல்லி முஸ்லீம்கள் எதை கற்றுக் கொடுத்துருக்குறாங்களோ அந்த அடிப்படையில் அதன் வாயிலாக இவர் கற்றுக்கிட்டார், பார்க்குறாரு, அந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறாரு. இவர் குரானுடைய அடிப்படையில் இதை எழுதலை, அதுக்காக சுட்டி காட்டுறோம். அப்போ இது ஏன் இந்த துறவரம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, குடும்பத்தை இழுத்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு கருதி இருக்க வேண்டும், இவரை எழுதுகிறாரு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வலிமாறுகள் வரலாற்று பணிங்கிற அந்த இதில் நிறைய விஷயங்கள் தவறாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு, சூஃபிசத்தை நிலைநாட்டு ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி, ஆனால் ஒரு 2022 அந்த மாதிரி இருக்கலாம். செங்கோட்டையிலேருந்து மலை ஏறுவதற்கு அடியில் உள்ள ஒரு முஸ்லீம் கிராமம், அங்கே இந்த மாதிரி ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு. அதில் நானும் போய் பேசினேன், பழக்கருப்பையா சொல்கிறாரு. நானும் போய் இந்த வலிமாறுகளுடைய மாநாட்டில் பேசினேன். சூஃபிசத்தை நிலைநிறுத்த ஒரு மாநாடு அது, அதில் பேசினேன். வலிமார்களை கொண்டாடுவது நபிகளுக்கோ இஸ்லாத்திற்கோ எதிரானதில்லை என்று வலிமையான கருத்துக்களை வைத்தனர். இப்போ வலிமையான கருத்துக்களை அங்கு பேசக்கூடிய ஆலிம்கள் உலமாக்கள் வச்சிருந்திருக்கிறாங்க. இஸ்லாம் எளிய மக்களிடம் வலிமார்கள் மூலம்தான் நிலை பெற்றிருக்கிறது என்று முஸ்லிம் இமாம்களே பேசினார்கள். இது கூடாது என்று கட்சி கட்டுபவர்கள் நேரடியாக முன்னிறுத்தி, நீதான் முஸ்லீமா, நாங்களெல்லாம் யார் என்று சினம் கொப்பளிக்க கேட்டனர். இவையெல்லாம் அவர்களுக்குள் நிகழும் கருத்து போர்கள், நீரடித்து நீர் விலகுவதில்லை இப்படின்னு சொல்லி விஷயத்தெல்லாம் அவர் சொல்கிறாரு. அப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறார். அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கப்படாத போது, அவருடைய சமாதி வணங்கத்தக்கதாக நிலை அடையாத போது நாகூர் ஆண்டவர் சமாதி வணங்கத்தக்க நிலையை அடையலாமா அப்படின்னு அதில் எழுதுகிறார். இதுலேயே அவர் எழுதுகிறார் ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்து கடைசியில் அவர் எழுதும்போது ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமாதி மக்களால் பார்வையிடப்படுவதை ஒழிய வணங்கப்படுவதில்லை. இதுவும் ஒரு கட்டுரை லாஸ்ட்டாக 16வது கட்டுரை எழுதுகிறார். பிறப்பின் நோக்கம் முற்று பெற்றதுன்னு வருது இல்லைங்க, அதில் 92வது பக்கத்தில் சமாதி மக்களால், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமாதி மக்களால் பார்வையிடப்படுது, வணங்கப்படுவதில்லை. முதல்ல இந்த சமாதின்னு சொல்கிறதே ஒரு சரியான ஒரு சொல் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். சமாதி அப்படின்னா, ஆதினா அல்லாவை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை, ஆதியில் உள்ளவன்ட்டு. சம ஆதினா ஆதிக்கு சமமாக ஆயிட்டாரு இப்படிங்கிற மாதிரி. இது மன்னரை வழிபாடு, கபுரு வழிபாடு, இப்படி தான் நம்ம சொல்லணும். இந்த சமாதி வழிபாடுங்கிறத நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறோம். ஆனாலும் இதனுடைய அர்த்தம் இதுதான், ஆதிக்கு சமமாயிட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வலிமார்கள் விஷயத்தில் வழிபடக்கூடிய விஷயத்தை இவர் சரிகான்ற மாதிரியான விஷயத்தையும் கொண்டு வராரு. இல்லை அது நபிகளுக்கே சமாதியில் வழிபாடு இல்லையா அப்படின்னு எழுதியும் இருக்கிறாரு. அப்போ இந்த கருத்து ஏன் வருது அப்படின்னு கேட்டால், முஸ்லீம்களுடைய நிலவரத்தை பார்த்து எழுதுறாரு. இவருடைய சொந்த கருத்து இல்லை,
இவரை இந்த இடத்துல நம்ம குற்றப்படுத்தவும் முடியாது. இப்போ முஸ்லீம்கள் வந்து இந்த சூஃபியாக்களுடைய மாநாட்டில் வந்து ஆலிம்கள் வந்து வலிமையான கருத்தை எடுத்து வச்சதா சொல்கிறாரு. அப்போ எடுத்து வச்சதா சொல்லும் போது அப்போ இதுதான் அவர் நம்புவார். அப்போ வந்து வலினா முதல்ல என்ன? வலினா பொறுப்பாளன்னு சொல்லி அர்த்தம். அல்லாஹ்வை பொறுப்பாளன்னு ஆக்கி கொண்டவர் அர்த்தத்தை கொடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி வலிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா குரானில் பார்த்தீங்கன்னா 39 இடங்கள் இருக்குது. வலிங்கிற வார்த்தை குரானில் 39 இடத்துல இருக்குது. அப்போ அதுக்கு நெருக்கமான வார்த்தை அவுலியா, இது 38 இடத்துல இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா இது பல அர்த்தம் கொடுக்க முடியும். அப்போ அல்லாஹ்வை பொறுப்பாளனாக எடுத்துக்கொண்டவர், அல்லாஹ்வை பாதுகாவலனாக எடுத்துக்கொண்டவர் இப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவர் குரானை பற்றி பிடிச்சிருப்பார், ஹதீஸை பற்றி பிடிச்சிருப்பார். அப்போ குரானின் பக்கம் மக்கள் அழைச்சிருப்பார், நபி வழியின் பக்கம் மக்கள் அழைச்சிருப்பார். அப்போ இஸ்லாத்தில் எங்கே துறவு எங்கே இருக்குது? துறவு இஸ்லாத்தில் ஹராம் சொல்லப்பட்ட மார்க்கம். அப்போ இப்படி சொல்லிட்டு இஸ்லாத்தை மேன்மைப்படுத்த போகிறேன், நான் வணக்க வழிபாடுகள் புரிய போகிறேன் இப்படிங்கிற அடிப்படையில் போகுவது இது இஸ்லாத்தில் உள்ளது இல்லை. அதே மாதிரி இந்த மன்னரை வழிபாடு குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது? மன்னரை வழிபாடு குறித்து இஸ்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. மரணிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்களை வந்து சபிப்பானாக அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா தங்களுடைய நபிமார்களுடைய மன்னரைகளை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் வந்து நிறைய நூல்கள் இருக்குது. உதாரணத்துக்கு முஸ்லீமில் 924. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சபிக்கணும்? மன்னரையில் வழிபாடு செய்வதுங்கிறது யூதர்களுடைய கலாச்சாரம், யூதருடைய வழிபாட்டு முறை. ஒரு நல்லவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள அடக்கம் பண்ணி அவங்கக்கிட்ட போய் தன்னுடைய தேவைகளை கேட்கறது. நோயை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுங்க, வியாபாரத்தில் வந்து நஷ்டம் ஏற்படுது சரி பண்ணி கொடுங்க, இன்னும் பிற தேவைகளை வந்து போய் கேட்கறது. அப்போ இந்த வழிபாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விதமான எதிர்ப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. மக்கால இருக்கும்போது சிலை வழிபாட்டை எதிர்த்தாங்க. 13 ஆண்டுகால பிரச்சாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சகோதர பழக்கருப்பையாக நம்ம சொல்லிக்கிறோம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரச்சார முறையில் எடுத்து பார்த்தீங்கன்னா மக்கால 13 வருஷம் எதை பிரச்சாரம் பண்ணாங்க? வன்மையாக எதை கண்டிச்சாங்க? சிலை வழிபாட்டை கண்டிச்சாங்க. சிலைகளுக்கு எந்த ஆற்றலும் இல்லை, நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது, எந்த ஆற்றலும் இல்லை, இந்த சிலைகளை நீங்கள் தான் வந்து வடிவமைக்கிறீங்க இப்படிங்கிற அடிப்படையில் பிரச்சாரத்தை வந்து செஞ்சாங்க. அதே மதீனாவில் வரும்போது மதீனாவில் யூதர்கள் எப்படி இருந்தாங்க? இந்த கபூர் வழிபாடு, மன்னரை வழிபாட்டில் இருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சாரம் எப்படி இருந்ததுன்னா ஒரு பக்கம் சிலை வழிபாட்டை எதிர்த்தாங்க, இந்த பக்கம் மன்னரை வழிபாட்டை எதிர்த்தாங்க. ஆனால் எனக்கு முஸ்லீம்கிட்ட எப்படி இருக்குது? சிலை வழிபாட்டு பக்கம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து தெளிவாக இருக்கிறோம். அதே நேரத்தில் மன்னரை வழிபாடு இஸ்லாத்தில் உள்ளது தான். இது இந்த அடியாரும் நல்ல அடியார் தான், இந்த அடியார்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்ட்ட சொல்லுவார் இப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்கிறோம். இது சரிதானு சொல்லி பார்க்கும். 10வது சூறாலையும் இருக்குது, 39வது சூறாலையும் இருக்குது. அல்லாஹ்ட்ட நெருக்கமாக்கி வைப்பாங்க, சிபாரிசு பண்ணுவாங்கன்னு சொல்லி மக்கா காஃபிர்கள் இதை சொல்லி தான் வழிபட்டாங்க சிலைகளை. அந்த சிலைகளில் வந்து இப்ராஹிம் நபி இருந்தாங்க, இஸ்மாயில் நபி இருந்தாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க, பல நல்லவங்க இருந்தாங்க. இவங்க யாரை சிலையாக வச்சுருந்தாங்களோ அந்த சிலையில் நல்ல மனிதர்கள் இருந்தாங்க. அவங்க நல்ல மனிதர்கள் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் அனுமதி கொடுத்தானா? அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதி கொடுத்தாங்களா? இல்லை, ஒருபோதும் இல்லை. அது சிலை தான், அதுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. அது மாதிரி தான் மன்னரைக்குள்ள ஒரு நல்லவர் வந்து புதைக்கப்பட்டிருந்தாலும் அவர் நல்லவராக இருந்தாலும் நம்ம போய் வந்து துவா செய்ய முடியுமா, பிரார்த்தனை செய்ய முடியுமா, தேவைகளை கேட்க முடியுமா? அது நல்லவருங்கிற அளவுகோலை வச்சு இதை பொருத்தக்கூடாது. இப்போ நல்லவங்கிற அளவுகோலை வச்சு நம்ம கேட்கலாம் அப்படின்னா இப்ராஹிம் நபியை வந்து சிலையாக வடிக்கும் போது அவங்களோட கேட்கலாங்கிறது வந்துடும். இஸ்லாம் தடுக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து குர்ஆனுடைய நிலைப்பாடு, ஹதீஸுடைய நிலைப்பாடு, முஸ்லீம் உம்மத்துடைய நிலைப்பாடு. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டமைச்ச முஸ்லீம் உம்மத் எப்படி இருந்துச்சுன்னா அல்லாஹ்வை மட்டும் தனித்தவனாக வழிபடக்கூடிய சமுதாயமாக இருந்துச்சு. அதனால் வெற்றிக்கு மேல் வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். இப்போ இவர் சொல்கிறாரு இல்லை, சூஃபிகள் மாநாடில் வந்து வலிமையான கருத்தில் எடுத்து வச்சாருன்னு ஒரு வலிமையும் கிடையாது. பொய்யான ஆதாரம், பொய்யான விஷயத்தை பேசுவாங்க. சொல்கிறாருல பழக்கருப்பையோட நீர் அடித்து நீர் விலகுவதில் என்ன, நீர் அடித்து நீர் விலகாது தான், அதை காற்றடித்து நீர் விலகும். அல்லாஹ்வுடைய கொண்டு பலமானது குரான், குரான் பலமானது.
அப்போ குரான் பலமானங்கும் போது காற்றடித்து நீர் விலகும். அப்போ இவங்க சொல்லக்கூடிய கருத்து நீர் மாதிரி, குரான் வந்து காற்று மாதிரி. காற்று சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும்போது இது விலகிரும். அப்போ இந்த விஷயங்கள் எப்படின்னு கேட்டால், இவர் மேம்போக்காக போனாலும் தட்டி விட்டு போயிட்டார். பழக்கருப்பி அதோட வீரியம் தெரியாதனால, ஓரிரை கொள்கை இந்த வீரியம் கொஞ்சம் தெரியாதனால, கவனக்குறைவாக இருந்ததுனால இவர் நடந்த வழிமாறுகள் அப்படியே வந்து மேலே கொண்டு வந்த மாதிரி முஸ்லீம்களுடைய நடவடிக்கையின் அடிப்படையில் கொண்டு வந்துட்டார். அப்போ நீ இவங்களுடைய ஆதாரங்கள் எப்படி இருக்குன்னா, வசனத்தை சொல்லுவாங்க, பொய்யான விளக்கம் தருவாங்க. இந்த முஸ்லீம் உலமாக்களை பற்றி, ஆலிம்களை பற்றி, மெஜாரிட்டி உலமாக்கள், மெஜாரிட்டி ஆலிம்களை குறித்து சகோதரர் பழக்கருப்பை தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து குரானை சொல்லுவாங்க, குரான்லேருந்து பொய்யான விளக்கத்தை கொடுப்பாங்க. நபிசல்லாம் சொல்லி காட்டுறாங்க, சில பேர் குரானை வந்து தனக்கு சாதகமான ஆதாரம் சொல்லி இந்த உலகத்தில் ஓதுவாங்க, ஆனால் அவர்களுக்கு எதிரான ஆதாரமாக மறுமையில் அமையும். இது நபியோடைய கூற்று. நபிசல்லாம் சொல்கிறாங்க, இது முஸ்லீம் ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்போது ஆதாரம்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் பொய்யான ஆதாரங்கள். உதாரணத்துக்கு வந்து நம்ம பழக்கருப்பையாக ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறோம். இப்போ முஸ்லீமில் வந்து 38, 34, 3834 அந்த ஹதீஸ் எடுத்து பாருங்க. மஸ்ரூக் பின் அல் அஜ்தவு அப்படிங்கிற சொல்கிறாரு, நாங்கள் அப்துல்லா பின் மசூத் அவங்ககிட்ட இருந்தோம், நபியே அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களை இறந்தவங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க, மாறாக அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, தம் இறைவனிடம் நெருக்கமாக உள்ளனர், உணவளிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி குரானில், அதாவது 3வது சூறாவில் 169 வசனம், அதே மாதிரி இப்போ 2வது சூறாவில் 154 வசனம், 2 இடத்துல இருக்குது. இப்போ 2 இடத்துல என்ன வருதுன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிஞ்சு ஷஹீதானாங்கல்ல, அவங்க வந்து மரணிக்கல, உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க உணவளிக்கப்படுறாங்க, இந்த வசனம் இருக்குது. இந்த வசனத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்கள், நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி வந்து வலிமையான வாதத்தை எடுத்து வச்சாங்க இந்த சூஃபிகள் மாநாடில், அந்த மாதிரி உலமாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மண்ணறையில் அடங்கி இருக்கிற வலிமார்கள்ட்ட போய் கேட்கலாம். ஏன் கேட்கலாம் அப்படின்னா, குரான்லேயே அல்லாஹ் சொல்லிட்டான், அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, நீங்கள் உணர மாட்டீங்க, உணவளிக்கப்படுறாங்க அப்படிலாம் இருக்குதுல்ல, அப்போ உயிரோடு உள்ளவங்கள்ட்ட போய் வந்து நம்ம உதவிகளை வந்து கேட்கலாமா? கேட்கலாம் தானே. அப்படி இருக்கும்போது இந்த அவுலியாக்கள்ங்கிறவங்க வந்து இறந்தா கூட, இந்த வழிமாறுகள் அப்படிங்கிறவங்க இறந்தா கூட மண்ணறையில் உயிரோடு தான் இருக்கிறாங்க, அல்லாவே குரானில் சொல்லிட்டான் இப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுவாங்க. அப்போ நாம் வந்து என்ன மேலோட்டமாக குரானை படிக்கும்போது, ஆமாம் அவங்க உயிரோட அல்லாவே சொல்லிட்டான்ல அப்படிங்கிற முடிவுக்கு வருவோம். ஆனால் இந்த முடிவு தவறானது. ஏன் தவறானதுன்னா, இந்த வசனத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்துட்டாங்க. அவங்க எப்படி உயிரோடு இருக்கிறாங்க, எங்கே உயிரோடு இருக்கிறாங்கிறத விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. இந்த வசனம் குறித்து இப்னு மசூதுக்கிட்ட இவங்க கேட்குறாங்க, யார் இந்த மஸ்ரூக் அப்படின்னு கேட்குறாங்க, இந்த மாதிரி வசனம் இருக்குதா, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அதற்கு இப்னு மசூத் அவங்க சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கங்க, நீங்களாம் தெரிஞ்சுக்கங்க, இந்த வசனம் குறித்து முன்பே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட கேட்டுட்டோம். இந்த வசனம் குறித்து நீங்கள் இப்போ எங்ககிட்ட கேட்குறீங்க, இந்த வசனம் குறித்து நாங்கள் வந்து முன்னாடி ரசூல்லாட்ட கேட்டோம். ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னா, அவர்களின் உயிர்கள் பச்சை நிற பறவையின் வயிறுகளில் செலுத்தப்பட்டிருக்கும், பச்சை நிறத்து பறவையின் வயிறில் செலுத்தப்பட்டு அவற்றுக்கென இறையானையின் அரியணையின் கீழ், அதாவது அரிசியின் கீழ் மாட்டப்பட்டுள்ள கண்ணாடி கூண்டுகள் இருக்கும். பச்சை நிறத்து பறவையோட வயிற்றுக்குள்ளே செலுத்தப்பட்டு, ரூ செலுத்தப்பட்டு, உயிர் செலுத்தப்பட்டு, அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலான அல்லாஹ் வந்து அரிசியின் கீழ் மாட்டப்பட்டு கண்ணாடி கூண்டுகள் இருக்கும். அவை விரும்பியவாறு சொர்க்கத்தில் வந்து உண்டு கழித்து விட்டு அந்த கூண்டுக்குள் வந்தடையும். இது எங்கே இப்போ மண்ணறைக்குள்ளே உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி ரசூலா விளக்கம் கொடுத்தாங்களா, இல்லை சொர்க்கத்தில் வந்து ஒரு பறவையோட வயிற்றில் வந்து செலுத்தப்பட்டு உயிர் செலுத்தப்பட்டு அங்கே இருக்கிற ரசூலா சொல்கிறாங்களா? அப்போ வந்து இதை தான் வந்து குரான் சொல்லுது. குரான் சொல்லக்கூடிய விஷயத்தை தூக்கி போட்டுட்டு, நபியோடைய வார்த்தையை தூக்கி போட்டுட்டு, இந்த செய்தி வந்து முஸ்லீமில் 38, 34, திருமதியில், அபூதாவுதில் பல நூல்களில் இருக்குது. அப்போ இந்த விஷயத்தை எப்படி நம்ம எடுக்கணும்? அப்போ இந்த விஷயத்தை வந்து முஸ்லீம்கள் வந்து இந்த மாதிரியான ஆட்களை நம்பி மோசம் போகிறது. இவன் கரெக்டாக தான் வந்து சொல்லுவாங்க, சரியான விஷயத்தை தான் வந்து போதிப்பாங்க, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நம்பினதன் அடிப்படையில் தான் சகோதரர் இந்த மாதிரி விஷயத்தை வந்து பேசியிருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம வந்து சரி காண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது இஸ்லாத்துக்கு வந்து எதிரானது. இந்த மன்னரை வழிபாடு அப்படிங்கிறது இஸ்லாத்துக்கு எதிரானது. இது சகோதரர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னு அவர் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்
அடுத்தடுத்த கூட்டங்களில் பேசும்போது எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ அதுக்காக மேற்கோள் காட்டி நம்ம சுட்டி காட்டுறோம். அதே மாதிரி அந்த கதைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், அந்த வழிமாறுகள்னாவே அது கதை தானே. அதில் வந்து நிறைய கதைகள், அதில் ஒரு 2-3 கதைகள் இவர் எழுதுறாரு. அது முஸ்லீம்கள் எழுதுனதை வச்சு, முஸ்லீம்கள் பேசுனதை வச்சு அவர் எழுதுறாரு. எழுதும்போது அதில் ஒரு கதையை பாருங்கள். ஏன்னு கேட்டால், இந்த வழிமாறுகள் சொல்லக்கூடியவங்களில் நிறைய பேருக்கு எந்த விதமான அடிப்படை வரலாறும் இருக்காது. வரலாறு உள்ளவங்களும் இருப்பாங்க, வரலாறு இல்லாதவங்களும் இருப்பாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அற்புதங்கள் அடிப்படையில் தான் இவங்களுடைய விஷயங்கள்லாம் வந்து இந்த வரலாறுகள் பதியப்பட்டிருக்கும். அப்போ அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வந்து கப்பலில் வந்து போகும்போது அதில் வந்து ஒரு வழிமாறும் இருந்தார். இது எப்போ நடந்தது, யாருடைய அந்த ஆட்சி காலத்தில் நடந்தது, எந்த எதுவுமே இருக்காது. இந்த அற்புதங்கள் சொல்கிறதுக்காக எழுதப்பட்டிருக்கும். அப்போ திடீரென்று புயல் காற்று அடிக்க தொடங்கியது. கப்பலில் போகிறாங்க சில மக்களும், அதில் ஒரு வழியும் இருக்கிறாரு. இது இவராக வந்து சொல்லலை, இல்லை, ஏதோ வந்து சில அஜர்த்துகள் சொல்லியிருப்பாங்க, அல்லது வழிமாறுகளுடைய புக்குன்னு இருக்குது, அது பாகமாக இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயம் படிச்சிருப்பார். அப்போ அதில் சொல்கிறாரு, அந்த கப்பல் ஆட்டம் கண்டு கவிழ்ந்து விடுமோ என்னும் அச்சத்தில் அனைவரும் உறைந்து விட்டனர். அது புயல் காற்று அடிக்கும்போது அந்த கப்பல் வந்து கவிழ்ந்து போயிடுமோ அப்படின்னு எல்லாம் பயப்படும் போது, அந்த வழிமாறின் முகத்தில் உள்ள ஒளியும் அவருடைய அமைதியும் தீர்மானமான போக்கும் அனைவரிடமும் ஒரு மரியாதை ஏற்படுத்தி இருந்தது. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இது யார் சொல்லணும்? அந்த கப்பலில் பயணம் செஞ்சவங்க சொல்லணும், அல்லது வகி அறிவிக்கப்பட்ட நபிசலம் சொல்லணும். இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்போ வந்து இது என்னென்ன, அதாவது வழிமாறுல உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏராளமான கற்பனை கதைகளை வந்து அவிழ்த்து விட்டுருப்பாங்க. அப்போ இந்த புயல் காற்று வந்து அடிக்குது. அப்போ வந்து கப்பலின் தள்ளாட்டமும் அனைவரையும் அவரை நோக்கியே வந்து செலுத்தினார். அவரை நோக்கி போகிறாங்க. கப்பல் கவிழ்ந்து விடாமல் நீங்கள் இறைவனிடம் வேண்டுகோள் வைக்க வேண்டும், நீங்கள் இறைநேசர், உங்கள் குரலுக்கு இறைவன் செவிசாய்ப்பான் என்று அந்த ஞானியிடம் முறையிட்டனர். மக்கள் நேரம் எங்கே போகிறாங்க? அவர்கிட்ட போகிறாங்க. அதாவது ஒரு இக்கட்டான நிலையில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நேராக வந்து அவங்க கடவுளே காப்பாற்று இப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவாங்க. இவங்க அவரை பார்க்கறதுக்கான சூழ்நிலையும் இல்லை, அவர் முகத்தில் ஒளிவு இருக்குது, அவர் முகத்தில் பளபளப்பு இருக்குது, அமைதியாக இருக்குது, இது பார்ப்பதற்கான கால சூழலும் இது கிடையாது. இப்போ இவங்க பார்த்தாங்களாமா, அமைதியாக இருந்தாராமா, இந்த மாதிரி கதைகள் இப்படி வந்து கட்டவிழ்த்து விடுவாங்க. அப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் தான் இறைநேசர், நீங்கள் வந்து அல்லாட்ட துவா செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே வேண்டுகோளால் பயனொன்றும் இல்லை என்றார் ஞானி. சூஃபி எப்படி சொல்கிறாரு பாருங்க. அதாவது வந்து வேண்டுகோளை துவாலாம் செய்ய ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதை சூஃபியாக்களோட அடிப்படை கொள்கைன்னு கேட்டால் துவாவனால் பயன் கிடையாதுங்குவாங்க. ஏன்னா அல்லாஹ் தீர்மானம் செஞ்சிட்டான்ல, தீர்மானம் செஞ்சிட்டதுக்கப்புறம் நீ என்னத்தை போய் கேட்க போகிற? ஒன்றும் கேட்காது அப்படின்றாங்க. ஆனால் நபிசலாம் சொல்லி காட்டுறாங்க, துவா செய்யலின்னா அல்லாஹ் கோவப்படுறான் அப்படிங்கிறாங்க. துவா செய்யுங்க, அல்லாவுக்கு தெரியும், அல்லாவுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அல்லாஹ் என்ன விதிச்சானோ அதுதான் நடக்கும். நீங்கள் துவா செய்யணும்னு அல்லாஹ் விதிச்சிருப்பான், அந்த துவாவின் மூலமாக இது கொடுப்பேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருப்பான், எழுதியிருப்பான். இப்போ இவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் தான் விதிச்சிட்டான்ல, துவா செஞ்சு என்ன யூஸு? ஒரு யூஸும் இல்லை அப்படிங்குவாங்க. அப்போ சூஃபிகள்னு சொல்லக்கூடியவங்க, துறவரம் சொல்லக்கூடியவங்களுடைய கொள்கைகள் இது. அப்போ வந்து வேண்டுகோளால் பயனும் எதுவும் இல்லை, பயன் கிடையாதுங்கிற. நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள் என்றனர் பயணிகள். இங்கே கப்பல் கவுந்துருமோ அப்படிங்கிற அச்சத்தில் இருக்கும்போது உரையாடல் இப்படியே நடந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொன்ன உடனே துவா செய்கிறதெல்லாம் யூஸ் இல்லை அப்படின்னா அப்போ வந்து உடனே தெரிஞ்சுக்கலாம் இவர் அவுளியாவே இல்லை, துவானால் யூஸ் இல்லைங்கிறவர் அவுளியாவாக இருக்க முடியுமா? இக்கட்டான சூழலில் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா உங்களை காப்பாற்றக்கூடியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் உண்டு நல்லா கேட்குறான். சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க, அந்த சிக்கலில் மாட்டக்கூடியவங்க அல்லாட்ட துவா செய்யும்போது அந்த சிக்கல்லேருந்து உங்களை வந்து ஒரு சரியான வழியை காட்டுறான்ல, அல்லாவை தவிர ஒரு யார் நல்லா கேட்குறான். அப்போ சிக்கலில் துவா செய்யக்கூடாது எங்கேயாவது இருக்கா? குரானில் இருக்குதா? சிக்கலில் தான் நமக்கு வந்து துவா தேவைப்படும். அப்போ இவர் சொல்கிறாரு நீங்கள் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கெஞ்சுறாங்க. அப்போ இந்த கதையை பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். அப்போ சொன்னோடு நீங்கள் எப்படி வேண்டாலும் எல்லாம் ஒன்று தான் என்றார் ஞானி. நீங்கள் எப்படி சொன்னால் உண்மை ஒன்று தான், துவானால வந்து பயன்லாம் தராது இப்படிங்கிறாரு. மீண்டும் மக்கள் வலியுறுத்தி ஞானி சொன்னார், என்னை கேட்டுக்கொண்டு எதையும் இறைவன் செய்ததில்லை. எப்படி தத்துவம் பாரு, இந்த மாதிரி தத்துவம் வரும். இதில் கிரேக்க தத்துவங்கள் இது. இந்த கிரேக்க தத்துவங்கள் இந்த ஞானிகள்னு சொல்கிறாங்கல்ல, இந்த சூஃபிகள்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க எதில் வந்து அடிமையாக இருப்பாங்க அப்படின்னா கிரேக்க தத்துவங்கள் இருப்பாங்க. அந்த கிரேக்க தத்துவத்தை அப்படியே வாங்கி அதை இஸ்லாமிய முலாம் பூசி ஏதோ குரான் வசனத்தை சொல்லி ஏதோ ஒரு ஹதீஸை சொல்லி அப்படி முலாம் பூசி மக்களுக்கு வந்து சொல்லுவாங்க.
இதான் சூஃபிகளுடைய பழக்கம். கிரேக்க தத்துவங்களை நல்லா படிச்சிருப்பாங்க. கிரேக்க தத்துவங்களை படிச்சுட்டு தான் அது இஸ்லாம் ஏதோ போதிக்கிறது மாதிரி ஒரு மாயத்தோட்டத்தை கொண்டு வருவாங்க. அவங்க சொல்கிறாங்க, மீண்டும் மக்கள் வழி நாடி சொல்கிறார், என்னை கேட்டு எதையும் இறைவன் செய்ததில்லை. இது திமுறான பேச்சா? இது ஒரு நாணி பேசக்கூடிய பேச்சா? இப்போது மட்டும் எப்படி கேட்பான்? என்னை கேட்டுட்டா அல்லாஹ் என்னை பிறக்க செஞ்சான், இப்போ மட்டும் கேட்க போகிறான், எப்படி பேச்சு இது? என்னை கேட்கல இல்லை, என்னை எல்லாம் கேட்காம தானே பிறக்க வச்சான். பிறக்க வைக்கும்போது அல்லாஹ் இப்போ மட்டுமா கேட்க போகிறான்? என்னை கேட்டுக்கொண்டா என்னை பிறப்பித்தான், ஆணாக என்னை பிறப்பித்தானே, அது என் விருப்பப்படியா? பழுப்பு நிறத்தோடு பிறப்பித்தானே, அது என் விருப்பம் இருக்கிறதா? எந்த தாய்க்கு பிறக்க வேண்டும், எந்த நாட்டில் பிறக்க வேண்டும் என்று எது பற்றியாவது என்னுடைய விருப்பத்தை எப்போதாவது கேட்டு இருக்கிறானா? இப்போது மட்டும் எப்படி கேட்பான்? இப்படின்னு சொல்லி இவர் தத்துவம் பேசுகிறாரு. தத்துவம் எப்படி பேசுகிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி தத்துவம் பேசும்போது அனைத்து மக்களும் வாயடைத்து போய்விட்டனர். இந்த மாதிரி கிறுக்கங்க மாதிரி பேசுவாங்க. இந்த சூஃபிகள்னு சொல்லக்கூடிய அதிகமான நபர்கள் ஒரு நார்மல் லைஃப்பில் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்தை பேசும்போது வாயடைச்சு தான் போவாங்க, பதிலாக தர முடியும். அன்று வெகு நேரம் பாடாய்ப்படுத்தி புயல் ஓய்ந்தது. கப்பலில் உள்ளவர்கள் பேரச்சத்திற்கு ஆட்பட்டு மீண்டனர். இதில் எதிலும் என் பங்கு எதுவும் இல்லை. நீங்கள் அச்சப்பட்டீர்கள், அழுதீர்கள். உங்களுடைய இறை நம்பிக்கை அரைகுறையானது, என்னுடைய நம்பிக்கை ஆழமானது. அதனால் அவனிடம் முழுமையாக ஒப்படைத்து விட்டு அமைதியாக இருக்க என்னால் முடிந்தது. நம் கையில் ஒன்றுமில்லை என்றால் நம் புலம்பல்களால் வேண்டுகோள்கள் ஆகப்போவது என்ன? இதுதான் நாணியின் பார்வை. இவர் எழுதுறார், இதுதான் நாணியோடைய பார்வைன்ட்டு. இன்னும் குரான் இதையா ஆதரிக்குது? இதை ஆதரிக்கவே இல்லை. குரான் இதை சொல்லவும் இல்லை. இப்படி கேட்பாங்களா? என்ன கேட்டால் அல்லாஹ் பிறக்க வச்சான், இந்த தாய்க்கு பிறக்க வச்சு இப்படியே கேட்பாங்க? இப்படி கேட்க மாட்டாங்க. இதே குரானில் பார்க்கும்போது 6வது சூரா 63வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் சிக்கி தவிக்கும் சமயத்தில் எங்களை இதை விட்டு காப்பாற்றி விட்டால் நிச்சயமாக நாங்கள் நன்றி செலுத்துவோர் ஆகிவிடுவோம் என்று பணிவாகவும் மறைவாகவும் நீங்கள் அவனிடம் துவா செஞ்சபோது உங்களை காப்பாற்றுகிறவன் யார்? காஃபிர் கேட்டால் நல்லா காப்பாற்றுவோம் அப்படிங்கிறான். அவங்க அங்கே என்ன கேட்பான்? ஒரு சிக்கலில் மாட்டும் போது கடவுளே நீ காப்பாற்று அப்படின்னு ஒற்றவர்களை தான் கேட்பான். இதுலேருந்து காப்பாற்றினா நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன்னு சொல்லுவான். சொல்லிட்டு அந்த கரையில் வந்ததுக்கப்புறம் சிறுக்கு வைப்பாங்க, அது தனி விஷயம். ஆனால் இந்த கப்பலில் மாட்டிக்கிட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு வருதா இல்லையா? இது தங்களை மற்ற மக்களிலிருந்து ஆன்மீக ரீதியாக நாங்கள் உயர்ந்தவங்க அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த மாதிரி கட்டுக்கதைகள் பாகம் பாகமாக இருக்குது முஸ்லீம்கள்கிட்ட. அப்போ இந்த மாதிரி கட்டுக்கதைகள் இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல இருக்குது. கிறிஸ்தவ மதத்தில் இருக்குது, இந்து மதத்துலேயும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஏராளமான வசனங்கள் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 10வது சூரா 22வது வசனத்துலேயும் அவனே உங்களை தரையிலும் கடலிலும் பயணம் செய்ய வைக்கிறான். சில சமயம் நீங்கள் கப்பலில் இருக்கும்போது சாதகமாக நல்ல காற்றினால் அவர் சுமந்து செல்லுது, அவர் மகிழ்ச்சி அடைகிறாங்க. பின்னர் புயல் காற்று வீசி எல்லா பக்கங்களிலிருந்து அலைகள் மோதும் போது நிச்சயமாக அலைகளால் சூழப்பட்டு விட்டோம், தப்ப வழியில்லையே என்று எண்ணுகிறார்கள். அச்சமயத்தில் தூய உள்ளத்துடன் நீ எங்களை காப்பாற்றி இதிலிருந்து, அதாவது வெளியேற்றி விட்டால், நீ எங்களை இதிலிருந்து காப்பாற்றி விட்டால் மெய்யாகவே நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துபவர்கள் இருப்போம் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறாங்க. பிரார்த்தனை காஃபிராக இருந்தாலும் சரி செய்வாங்க, முஸ்லீம்களாக இருந்தாலும் செய்வாங்க. இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடியது. இந்த சிக்கல்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு துவா செய்வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் இந்த மாதிரி 10வது 22லையும் சொல்கிறான். அதே மாதிரி 17வது சூறாவில் 67வது வசனம் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ ஒருத்தர் கப்பலில் புயல் காற்றில் மாட்டிக்கிட்டா இந்த சம்பவத்துக்கு ஆதாரம் இருக்குதா? அல்லாஹ்விடம் துவாலாம் செய்ய தேவையில்லை, என்ன நடக்கணும் அதுதான் நடக்க போகுது இப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார்னா இவர் ஆன்மீகத்தின் உச்சத்தை தொட்டவர் நம்ம சொல்ல முடியுமா? ஆணவத்தின் உச்சத்தை தொட்டவர்னா சொல்ல முடியும், அல்லது பைத்தியக்காரனாக இருந்தால் அது இப்படி சொல்ல முடியும். இப்படி சொல்ல முடியுது. குர்ஆன் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் வேறையாக இருக்குது, இவங்களுடைய வழிகாட்டுதல் வேறையாக இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழிமாறுகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்கள் நிறைய பேசுவாங்க. இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். குர்ஆனை படிக்கக்கூடிய சகோதரராக இருக்கிறாரு, அதாவது குர்ஆனை படித்து பல விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு கருப்பையாவங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி வழிமாறுகளுடைய விஷயத்தை படித்தோம் அப்படின்னா வேளாங்கண்ணிலையும் நடக்குது தான், பல கோயில்கள் நடக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் சமய நல்லிணக்க இடமா இருக்கும். நாகூர் சமய நல்லிணக்க இடமா இருக்கும்,
வேளாங்கண்ணி அப்படி இருக்கும், எல்லாம் ஒன்றா இருக்கும், ஒரு கொள்கையும் கிடையாது. ஒரு கடவுள் கொள்கையை தூக்கி போட்டுட்டு எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய இடமா இருக்கும். அப்போ இதனால் அந்த வழிமாறுகளுடைய விஷயத்தை பேசுறது நிறைய விஷயம் தவறாக இருக்குது. இதை நீங்கள் குர்ஆனோட ஒப்பிட்டு பாருங்கள். சகோதரர் நம்ம அன்பாக நம்ம கேட்குறோம், பழக்கற்பியாக அவங்களை கேட்குறோம், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது வாழ்வியல் வரைபடம் சொல்லி எழுதியிருக்கிறீங்க, அந்த வாழ்வியல் வரைபடத்தோடு ஒத்து போதான்னு சொல்லி பார்க்கணும். ஒத்து போகாது. பெரும்பான்மை வழிமாறுகளுடைய கதைகள், அவுலியாக்களுடைய கதையில் ஒத்து போகாது, வெட்டிட்டு நிற்கும். அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கைகள் வேறையாக இருக்கும், இந்த வழிமாறுகள் சொல்லக்கூடிய கொள்கை வேறையாக இருக்கும். இது கற்பனை கதைகளாக இருக்கும். அது இந்து மதத்தில் அந்த மாதிரி இருக்கும், கிறிஸ்துவத்தில் இருக்கும். முஸ்லீம்களில் ஒரு சாரார் இதை ஆதரிப்பாங்க. அது வலிமையான கருத்தெல்லாம் கிடையாது. இது குர்ஆனை சொல்லி தவறான வாதத்தை வைக்கக்கூடிய சில ஆலிம்களுடைய கருத்து. இதை முற்றிலும் புறக்கணிக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.